வணக்கம். ஒரு மிகப்பெரிய வெற்றி உண்மையிலே ஒரு பெரிய தோல்வியா இருக்க முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? இது வாழை விட மானம்தான் பெருசுன்னு நிரூபிச்ச இரண்டு மாபெரும் மன்னர்களோட கதை. வாங்க உள்ள போலாம். இந்த கதைய சரியா புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த கேள்வியை யோசிச்சு பார்ப்போம். அதாவது, ஒரு போர்க்களத்துல ஜெயிக்கலாம், ஆனா ஒரு தார்மீக யுத்தத்துல தோத்து போக முடியுமா? இதுதான் நம்ம கதையோட மையப்புள்ளி. இடம் வெண்ணி பரந்தலை, ஒரு பயங்கரமான போர்க்களம். அங்க சோழ மன்னன் கரிகாலன் ஒரு மகாத்தான வெற்றியை பெற்றிருக்கான். அந்த வெற்றியை கொண்டாடுறதுக்காக அவனோட அரசவையில ஒரு பெரிய விழா ரொம்ப கோலாகலமா நடந்துட்டு இருக்கு. அரசவையே ஒரே கொண்டாட்டத்துல மூழ்கி இருந்துச்சு. புலவர்கள் எல்லாம் வரிசையா வந்து கரிகாலனோட வீரத்தையும் வலிமையையும் புகழ்ந்து பாடி பரிசுகளை வாங்கிட்டு போறாங்க. சரிதானே? ஜெயிச்சவங்கள புகழ்ந்து பாடுறது தானே வழக்கம். எல்லாம் ரொம்ப சிறப்பா போயிட்டு இருந்தப்போ திடீர்னு ஒரு குரல் அந்த மொத்த அமைதியும் கலைச்சு போடுது. யாருமே எதிர்பார்க்காத ஒரு குரல் எல்லாரையும் ஒரு நிமிஷம் ஸ்தம்பிக்க வச்சுது. அப்போதான் கடைசியா வந்த வெண்ணி குயத்தியார்னு ஒரு புலவர் நேரா மன்னனை பார்த்து இந்த வார்த்தைகளை சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு வெற்றி விழாவோட உச்சக்கட்டத்துல இப்படி ஒரு குற்றச்சாட்டை மன்னன் முன்னாடி வைக்கிறதுக்கு எவ்வளோ தைரியம் வேணும்? இத கேட்டதும் அந்த சபையே உறைஞ்சு போச்சு. எல்லாருக்கும் ஒரே அதிர்ச்சி. இந்த புலவருக்கு என்ன புத்தி பேதலிச்சிடுச்சா அப்படின்னு சிலர் நினைக்கிறாங்க. மன்னனோட கோபத்துக்கு இவங்க என்ன ஆகப் போறாங்களோன்னு பலரும் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. கரிகாலனுக்கு கோவம் தலைக்கு ஏறுது. கண்கள் எல்லாம் சிவந்து போச்சு. ஆனா வெண்ணிக்குயத்தியாரோ கொஞ்சம் கூட அசராம, முகத்துல எந்த பதட்டமும் இல்லாம ஒரு அமைதியான புன்னகையோட நின்னுட்டு இருந்தாங்க. இத பார்த்ததும் அங்க இருந்தவங்களுக்கு பயம் இன்னும் அதிகமாயிடுச்சு. அப்போதான் அந்த புலவர் பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்க சொன்ன விஷயத்துக்கு பின்னால இருந்த அந்த ஆழமான காரணத்தை விளக்க ஆரம்பிக்கிறாங்க. அது போர்க்களத்துல தோத்து போன சேர மன்னனை பத்தின கதை. ஆமா, வெணிக்குயத்தியார் சொன்னாங்க, மன்னா, நீ ஜெயிச்சும் தொத்து நிக்கிற, ஆனா அந்த போர்ல தோத்து போன பெருஞ்சேரலாதன் இருக்கானே, அவன்தான் உண்மையிலே ஜெயிச்சிருக்கான். இந்த முரண்படான கூற்று மன்னனையும் அந்த சபையையும் இன்னும் பெரிய குழப்பத்துல ஆழ்த்துச்சு. அந்த புலவர் விளக்க ஆரம்பிச்சாங்க. போர் நடக்கும்போது கரிகாலன் விட்ட அம்பு பெருஞ்சேரலாதனுடைய மார்புல பட்டு முதுகு வழியா வெளியே வந்திருக்கு. ஒரு வீரனை பொறுத்த வரைக்கும் முதுகுல காயம் படுறதுங்கிறது போர்க்களத்தை விட்டு பயந்து ஓடுறதுக்கு சமம். அந்த பெரிய அவமானத்தை அவனால தாங்கிக்கவே முடியல. பெருஞ்சேரலாதன் மனசுக்குள்ள என்ன நினைச்சிருப்பான்? என் மானமே போயிடுச்சே, இதுக்கப்புறம் இந்த உசுரை வச்சுக்கிட்டு என்ன செய்ய போறேன்? அவனுக்கு அந்த உயிரை விட வெற்றியை விட மானம்தான் ரொம்ப பெருசா தெரிஞ்சது. அதனால அந்த போர்க்களத்திலேயே வடக்கு பக்கம் திரும்பி உட்காந்து உண்ணா நோன்பு இருந்து தன்னோட உயிரை விட்டுட்டான். இப்போ வெண்ணிக்குயத்தியார் தன்னோட வாதத்தோட முக்கியமான கட்டத்துக்கு வராங்க. இது சும்மா ஜெயிக்கிறது தோக்கிறத பத்தின விஷயம் இல்ல. இது ரெண்டு விதமான வெற்றிகளை பத்தினது. அந்த புலவர் சொல்றாங்க, மன்னா, உன்னோட வெற்றி இருக்குல்ல, அது வாளோட வெற்றி. அது கொஞ்ச காலம்தான் நிக்கும், அதுக்கப்புறம் எல்லாரும் மறந்துடுவாங்க. ஆனா பெருஞ்சேரலாதன் ஜெயிச்சது அது ஆன்மாவோட வெற்றி. அதுக்கு அழிவே கிடையாது. மானத்துக்காக தன்னோட உயிரையே கொடுத்ததன் மூலமா பெருஞ்சேரலாதன் சாகாவரம் பெற்ற புகழ அடைஞ்சிட்டான். அந்த புகழ உன்னோட வாளால ஒரு நாளும் ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு அந்த புலவர் தன்னோட வாதத்தை ரொம்ப ஆணித்தரமா முடிச்சாங்க. வெண்ணி குயத்தியாரோட வார்த்தைகள் ஒவ்வொன்னும் கரிகாலனோட வெற்றி பெருமையை உடைச்சு நொறுக்குது. அவனோட கோபம் மெல்ல மெல்ல தணிஞ்சு சிந்தனை ஆழமாகுது. அந்த புலவர் சொன்ன ஞானத்தை அவன் மெதுவா உணர ஆரம்பிக்கிறான். கரிகாலனோட குரல்ல ஒரு மாற்றம், ஒரு தழுதழுப்பு. அவன் அந்த உண்மையை ஒத்துக்கிட்டான். ஆமா, இதுல மெய் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த சபையை விட்டு எந்திரிச்சு ஆழ்ந்த சிந்தனையோட உள்ள போயிட்டான். அத்தோட அந்த கொண்டாட்டம் முடிவுக்கு வந்தது. அப்போ இந்த 1000 வருஷ பழமையான கதை நமக்கு என்ன சொல்லுது? போர்க்களத்துல கிடைக்கிற வெற்றியை விட நம்மளோட கொள்கைகளை நாம காப்பாத்துறோமே, அதுதான் உண்மையான நிலையான வெற்றி. கடைசியா இந்த கதை உங்ககிட்ட ஒரு கேள்வியை விட்டுட்டு போகுது. உங்க வாழ்க்கையில நீங்க எதை உண்மையான வெற்றியா பாக்குறீங்க? யோசிச்சு பாருங்க.